2.5 மாசத்துல 8 கிலோ கம்மி பண்ணியிருக்கிறோம். சைஸ் அப்படியே சுருங்கிருச்சு. அவ ஒர்க் அவுட் பண்ணாலான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. லேடிஸுக்கு என்னுடைய சொந்த சிஸ்டருக்கு வந்து நான் ஒரு டயட் பிளான் பண்ணி கொடுத்தேன். அந்த டயட் பிளானை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். காலையில் 2 சப்பாத்தி, அதுக்கப்புறம் மதியம் 11:30 டைமில் வந்து கொஞ்சம் வெஜ் சாலட், மதியம் வந்து எப்பவும் சாப்பிட்ற ரைஸை விட பாதி ரைஸ், அது கூட எப்பவும் போல வீட்டில் என்ன வைக்கிறாங்களோ அதே தான். அதுக்கப்புறம் 4:30 டைம் ஒரு பிளாக் காஃபி, 2 டேட்ஸ், 2 பாதாம், அதுக்கப்புறம் நைட்டு மறுபடியும் 2 சப்பாத்தி. அவ ஒர்க் அவுட் பண்ணாலான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. லேடிஸுக்கு. ஆனால் வெயிட் லாஸ் ஆயிருக்கான்னா 2.5 மாசத்துல நாங்கள் வந்து 8 கிலோ கம்மி பண்ணியிருக்கிறோம். சைஸ் அப்படியே சுருங்கிருச்சு. கரெக்டாக ஆகிட்டா. அவள் ஒர்க் அவுட் எதுவுமே பண்ணல. ஏற்கனவே இருந்த ஃபுட்டை வந்து அப்படியே கம்மி பண்ணி ஸ்நாக்ஸ் அது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி இந்த டயட்டை தான் ஃபாலோ பண்ணியிருக்கிறான். வெயிட் லாஸ் ட்ரைனிங் பண்ணுறவங்க ஜிம்முக்கு கண்டிப்பாக போகணுமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. வெயிட் லாஸ் பண்ணதுக்கு நீங்கள் வந்து ஃபுட்டை வந்து ரொம்ப கம்மி பண்ணணும். ரைஸ் ஒரு நாளைக்கு 3-4 நேரம் ரைஸ் எடுத்துக்கோ. ஓகேவா? முடிஞ்சா காலையில் பழைய கஞ்சி, பழைய சோறு இருக்குல்ல, அதை எடுத்துக்கோ. முட்டை எடுக்க முடிஞ்சா ஒரு 3 முட்டை, முழு முட்டையை எடுத்துக்கோ. டெய்லி 2 செவ்வாழைப்பழம் எப்படியாவது வாங்கி சாப்பிடு. நிலக்கடலை இருக்குல்ல, நிலக்கடலையை அவிச்சு சாப்பிடு. அது இல்லைன்னா கொண்டை கட்டி கடலைன்னு சொல்லுவோம், அந்த கடலையை அவிச்சு சாப்பிடு. சோயா சக்ஸ் சொல்லுவோம்ல, சோயா சக்ஸ், இந்த மீல்ஸ் மேக்கர்னு சொல்லுவோம். அந்த சோயா சக்ஸ்ல வந்து அதே மாதிரி 100 கிராம்ல 50 கிராம் புரோட்டீன் இருக்குது. அதை எடுத்துக்கோ. ரேட் ரொம்ப சீப்பு. சிக்கன் அளவுக்குலாம் வரவே வரும். ஒரு பாக்கெட்டை 10 ரூபா தான் என்னவோ வரும். ஓகே, அது எடுத்துக்கோ. இந்த மாதிரி இது எல்லாத்தையும் ஒரு நாள் ஃபாலோ பண்ணக்கூடாது. கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணணும். எந்த ஒர்க் அவுட் பண்ணாலும் ஸ்லோவாக பண்ணணும். ஒர்க் அவுட் வந்து எப்படி படிக்கலாம்? யூடியூப்ல படிக்கலாமா? அதில் படிக்கலாமா? யூடியூப்ல படிக்கலாம். நல்ல நல்ல ட்ரைனர் சூப்பராக நிறைய சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதை பார்த்து அதே மாதிரி பண்ணணும். நாம பண்ற தவறு என்ன இருக்குன்னு தெரியுமா? யூடியூப்பை பார்ப்போம், பார்த்துட்டு இங்க வந்து பண்ணுவோம், இங்க வேற ஒருத்தன் சொல்லுவான், அந்தால குழம்புவோம். இதுதான் நம்ம பண்ற தவறு. ஒன்லே யூடியூப்பை பாரு, இல்ல ட்ரைனர் சொல்றத பாரு, இல்ல இன்னொருத்தன் உனக்கு ஃப்ரெண்டா அவன் சொல்லி தரத பாரு. ஏதாவது ஒன்றை ஃபாலோ பண்ணி எது உனக்கு கரெக்டா இருக்குன்னு தோணுதோ அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணு. ஃபாலோ பண்ணா இதை வந்து நம்ம குவைட் பண்ண மாட்டோம். 2.5 மாசத்துல 8 கிலோ கம்மி பண்ணியிருக்கிறோம். சைஸ் அப்படியே சுருங்கிருச்சு. அவ ஒர்க் அவுட் பண்ணாலான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. லேடிஸுக்கு என்னுடைய சொந்த சிஸ்டருக்கு வந்து நான் ஒரு டயட் பிளான் பண்ணி கொடுத்தேன். அந்த டயட் பிளானை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். காலையில் 2 சப்பாத்தி, அதுக்கப்புறம் மதியம் 11:30 டைமில் வந்து கொஞ்சம் வெஜ் சாலட், மதியம் வந்து எப்பவும் சாப்பிட்ற ரைஸை விட பாதி ரைஸ், அது கூட எப்பவும் போல வீட்டில் என்ன வைக்கிறாங்களோ அதே தான். அதுக்கப்புறம் 4:30 டைம் ஒரு பிளாக் காஃபி, 2 டேட்ஸ், 2 பாதாம், அதுக்கப்புறம் நைட்டு மறுபடியும் 2 சப்பாத்தி. அவ ஒர்க் அவுட் பண்ணாலான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. லேடிஸுக்கு. ஆனால் வெயிட் லாஸ் ஆயிருக்கான்னா 2.5 மாசத்துல நாங்கள் வந்து 8 கிலோ கம்மி பண்ணியிருக்கிறோம். சைஸ் அப்படியே சுருங்கிருச்சு. கரெக்டாக ஆகிட்டா. அவள் ஒர்க் அவுட் எதுவுமே பண்ணல. ஏற்கனவே இருந்த ஃபுட்டை வந்து அப்படியே கம்மி பண்ணி ஸ்நாக்ஸ் அது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி இந்த டயட்டை தான் ஃபாலோ பண்ணியிருக்கிறான். வெயிட் லாஸ் ட்ரைனிங் பண்ணுறவங்க ஜிம்முக்கு கண்டிப்பாக போகணுமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. வெயிட் லாஸ் பண்ணதுக்கு நீங்கள் வந்து ஃபுட்டை வந்து ரொம்ப கம்மி பண்ணணும். ரைஸ் ஒரு நாளைக்கு 3-4 நேரம் ரைஸ் எடுத்துக்கோ. ஓகேவா? முடிஞ்சா காலையில் பழைய கஞ்சி, பழைய சோறு இருக்குல்ல, அதை எடுத்துக்கோ. முட்டை எடுக்க முடிஞ்சா ஒரு 3 முட்டை, முழு முட்டையை எடுத்துக்கோ. டெய்லி 2 செவ்வாழைப்பழம் எப்படியாவது வாங்கி சாப்பிடு. நிலக்கடலை இருக்குல்ல, நிலக்கடலையை அவிச்சு சாப்பிடு. அது இல்லைன்னா கொண்டை கட்டி கடலைன்னு சொல்லுவோம், அந்த கடலையை அவிச்சு சாப்பிடு. சோயா சக்ஸ் சொல்லுவோம்ல, சோயா சக்ஸ், இந்த மீல்ஸ் மேக்கர்னு சொல்லுவோம். அந்த சோயா சக்ஸ்ல வந்து அதே மாதிரி 100 கிராம்ல 50 கிராம் புரோட்டீன் இருக்குது. அதை எடுத்துக்கோ. ரேட் ரொம்ப சீப்பு. சிக்கன் அளவுக்குலாம் வரவே வரும். ஒரு பாக்கெட்டை 10 ரூபா தான் என்னவோ வரும். ஓகே, அது எடுத்துக்கோ. இந்த மாதிரி இது எல்லாத்தையும் ஒரு நாள் ஃபாலோ பண்ணக்கூடாது. கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணணும்.